வாழ்ந்த இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழணுங்க. நிம்மதியாக அமைதியாக வாழலாம். நம்ம ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஊரே பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஆள் இருக்காங்க. ஆனால் அமைதியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெளியில் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டு உள்ளே வந்தோன்னா பாருங்கள், வீடு அங்கே இருக்குது. ஓட்டு வீடு தான், பழைய காலத்து ஓட்டு வீடு. வீட்டுக்கு மதிப்பு அவங்க சொல்லலை. வெறும் 950 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இடத்தோட வீடு சேர்த்து உங்களுக்கு 950 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். அதுவும் ஆன் ரோட்லேயே இருக்குது, ரோட்டை ஒட்டியே. இந்த அளவுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. வீடை ஃபுல்லாக பாருங்கள், இடத்தையும் பாருங்கள். கிட்டா போனால் வீடுங்க. எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள், தென்னை மரம் இங்கே, அங்கே செம்பருத்தி. இது ஏதோ ஒரு பூசம் நாங்கள் மறந்துடுச்சு. இங்கே ஒரு செம்பருத்தி மரம் இருக்குது. இங்கே பாருங்க கொய்யா மரம், இதெல்லாம் காய்க்கிற மரம், காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் அரைநெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வரும்ல அந்த மரம், எல்லாமே சீசனுக்கு காய்க்கிற மரம். இங்கே பாருங்க எது வச்சாலும் வரக்கூடிய மரம். இங்கே பாருங்க எலும்புச்சம்பழம் மரம். இங்கே பாருங்க மாங்காய், இப்போ எறும்பெல்லாம் இருக்குது. மாங்காய் மரம் இங்கே பாருங்க காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ சீசனுக்கு. அப்படி இங்கே பாருங்க, இங்கே ஒரு தென்னை மரம், இங்கே ஒரு மாமரமே மொத்தம் 3 மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென்னை மரம் ஒரு 4 மரம், முருங்கை மரமும் இருக்குது. அப்படி இங்கே வாங்க, இதெல்லாம் எலுமிச்சம்பழத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய எலுமிச்சம்பழம். நம்மளாம் சின்னதாக பார்த்துருப்போம். இது என்ன ஆரஞ்சு சைஸுக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய மரம், இதில் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க இப்போ இந்த சீசனுக்கு எலுமிச்சம்பழம் மரம்லாம். இவருங்க இது வந்து வீடோட பேக்ரவுண்டில் உங்களுக்கு நீங்கள் வீடை பார்த்துட்ருப்பீங்க. பழைய காலத்து வீடு தான். வீடு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து மதிப்பே போடல. உங்களுக்கு வீடு வந்து சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இடம் இருக்குது, நடுவில் வந்து வீடு இருக்குது. வீட்டுக்கு பின்னாடியுமே உங்களுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக்கில் வந்து க்ளீன் பண்ணணும். பேக்கில் வந்து அவங்க யூஸ் பண்ணல. அங்கே வயல் இருக்குது, அந்த வயலுக்கு முன்னாடி வர இடம் இருக்குது. பேக்லேயுமே இடம் இருக்குது, இந்த சைடுமே இடம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம், நல்லா இருக்குது வீடு. பழைய காலத்து வீடு உங்களுக்கு பிடிக்குன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க, ரெனோவேஷன் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலாம். நாட்டு ஓடு, அந்த குட்டி குட்டி ஓடெலாம் இருக்குல்ல, அந்த ஓடு யூஸ் பண்ணி கட்டின வீடு. உங்களுக்கு இடத்தோடு சேர்த்து மொத்தமாக இடம் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. உங்களுக்கு நீளம் வந்து ஒரு 150 அடி, அகலம் வந்து உங்களுக்கு 50 அடி வந்துடுது. மொத்தம் 7500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அவங்க சொல்கிற ப்ரைஸு வெறும் 950 ரூபா தான். இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. அதுவும் ஹைவேலேருந்து வெறும் 900 மீட்ரு உங்களுக்கு ஆன் ரோட்லேயே இருக்குது. ஃபுல்லாக வீடுகள் தான். நீங்கள் இடிச்சிட்டு வேறு ஏதாவது புதுசாக வீடு கட்டி கூட குடி வரலாம். நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 20 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். ஹைவே போட்டதுனால வெறும் 20 நிமிஷத்தில் வந்துடலாம். உங்களுக்கு 15 நிமிஷத்துலேயே அரசு காலேஜ் இருக்குது, அன்னை காலேஜ் இருக்குது, மாஸ் காலேஜ் இருக்குது. வர வழியில் உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம அணைக்கரைக்கு முன்னாடியே தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தத்துவாஞ்சேரிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த லொக்கேஷன் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துடும், திருவிடைமருதூர் ஊராட்சியில் வந்துடுங்க. ஸோ இந்த வீடு பிடிச்சிருக்கு, இடம் பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக இருக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும். தண்ணியில் வந்து 30 அடியிலேயே வருங்கிறாங்க. அதுவும் ஸ்வீட் வாட்டர், தண்ணி வந்து சூப்பராக இருக்குன்றாங்க. அதுவும் நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா அது பஸ்ஸு போகிற ரோடு. நான் கும்பகோணத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இங்கே இருக்கான், மினி பஸ் வேறு வருது. இந்த மாதிரி பஸ் போகிற ரோட்டு மேலேயே இந்த ஒரு வீடு இடம் சேலுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே முடிச்சிருங்க. இந்த மாதிரி இடம் வந்து திரும்ப கிடைக்காது. உடனே ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஏன்னா ஹைவே ஓட்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, யாரும் வாங்கவும் முடியாது. அது இவ்வளோ மரங்களோட வீடோட இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடையாது. எம்டி லேண்டே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே வீடு இவ்வளோ மரங்கள் எல்லாமே சேர்த்து 950 ரூபா தான் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்கிறாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி நம்ம கஸ்டமருக்காக பெஸ்ட்டாக வந்து பண்ணி நான் வாங்கி தரேன். ஸோ ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி கும்பகோணம் சரௌண்டிங்கில் உங்கள் இடம் வீடு எதாவது விற்கிறோம் நம்மளை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே வீடியோ பண்ணி தரோம். டேரெக்டாக வந்து நாங்களே வீடியோ பண்ணிடுவோம். ஃப்ரீ வீடியோ. டேரெக்டாக உடனே கால் பண்ணுங்கள். நேருக்கு நேராக கஸ்டமர் உட்கார வச்சு பக்காவாக முடிச்சு கொடுத்துருவோம். உடனே கால் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடு திரும்ப கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க.